உங்கள் வீட்டில் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் 2 முட்டை இருக்கா? உடனே இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு பாருங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது பிஸ்கெட்ல செஞ்ச கேக்கு தானா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா ஜூஸியா இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் சுபஸ்ரீ. வெல்கம் டு சுபா குக்கரி. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் மேரிகோல்டு பிஸ்கெட் இருக்கு இல்லையா, அதை இது போல் உடச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பிஸ்கெட் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கறதுனால ஸ்மெல்லு வரும், அதனால் நம்ம ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகணும், அதனால் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி ப்ரௌன் கலர் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கேக் செய்கிறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். நீங்கள் கேக் மோல்டு இருந்தால் கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட கேக் மோல்டு இல்லை, அதனால் ஒரு பவுல் நான் எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா செட் ஆகட்டும். இது செட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் நான் இந்த பவுலை எடுத்து செட் பண்ணிக்கிறேன். இப்போது இட்லி பானையை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 40 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போது 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கேக் நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ பவுலில் நம்ம வெளில எடுத்துடலாம். இப்போ கேக் நல்லா ஆறட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம கேக்கை நம்ம வெளில எடுத்துடலாம். பாருங்கள், இது போல் நம்ம கத்தியால் சுற்றியும் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டதுக்கப்புறம் இது ஒரு தட்டு போட்டு மூடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கேக் எவ்வளோ சூப்பராக ஜூஸியாக வந்திருக்கு பாருங்கள். இது மேலே நம்ம பாதாமை கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஜூஸியான டேஸ்டியான கேக் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை பிஸ்கெட்டில் செஞ்சோம் அப்படிங்கிறத யாரும் நம்பவே மாட்டாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் இது போல் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கேக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சுபா குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.